இஸ்ரேல் முன் குறிக்கப்பட்ட முடிவுடன் ஒரு சந்திப்பு. சகோதரர் கென்னத் டபிள்யூ ராசன் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நியூ ஜெர்சியின் நியூ பிரன்ஸ்விக் வேத மாணவர் சபையின் போதகராக இருந்தவர். அவர் ஓர் எழுத்தாளரும் பத்திரிகையாளரும் ஆவார் மற்றும் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு என்கிற தலைப்பில் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா முழுவதும் விரிவுரை ஆற்றியிருந்தார். சமீபத்தில் மார்ச் 6, 2022 அன்று தனது 95வது அகவையில் தன்னுடைய பூமிக்குரிய ஓட்டத்தை நிறைவு செய்தார். முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இச்சிறு புத்தகம் சகோதரர் கென்னத் ராசன் அவர்களின் ஆவணப்படமான இஸ்ரேல் அப்பாயின்மெண்ட் வித் டெஸ்டினி என்பதன் தமிழாக்கம் ஆகும். இப்படத்தை சகோதரர் 1990 வாக்கில் இஸ்ரேலர்கள் மத்தியில் மிகுந்த வாஞ்சை மற்றும் வைராக்கியத்துடனும் பகிர்ந்தளித்திருந்தார். அக்காலத்தில் இது இஸ்ரேலர்களிடையே ஓர் எழுச்சியை உண்டாக்கியது. இந்த ஆவணப்படம் யூத ஜனம், சியோனிசம் மற்றும் இஸ்ரேல் அரசு ஆகியவற்றின் மிகவும் எழுச்சியூட்டும் விரிவான வரலாற்று சித்தரிப்பாக முக்கியமான யூத பத்திரிகைகள் உட்பட பலராலும் பாராட்டப்பட்டு உயர்வாக பேசப்பட்டது. இஸ்ரேலுக்கு தயவின் காலம் திரும்பி வருகையில் அவள் ஆற்றி தேற்றப்பட வேண்டும் என ஏசாயா தீர்க்கதரிசி 40:1-2 உரைத்தபடியே இஸ்ரேலர்கள் மத்தியில் ஊக்கமாக ஊழியம் செய்து வந்த சகோதரர் கென்னத் அவர்களின் பிரயாசம் மிகவும் குறிப்பிடத்தக்கது எனலாம். இவர் இஸ்ரேலின் 5வது பிரதமராக இட்சாக் ரபீன் மற்றும் பெஞ்சமின் நெத்தன்யாகு போன்ற பல்வேறு இஸ்ரேலிய தலைவர்களை சந்தித்து இஸ்ரேல் பற்றின பல்வேறு தீர்க்க தரிசன நிறைவேற்றங்களை எடுத்துக்காட்டி விளக்கியிருக்கிறார். இஸ்ரேலருக்கு தாங்கள் யார், அவர்களின் தேசம் எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் உருவானது, அதன் தீர்க்க தரிசன நிறைவேற்றங்கள், அதன் எதிராளிகளின் சூழ்ச்சி, தேவ தயவு, வேத மாணாக்கர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன தொடர்பு போன்ற பல காரியங்களை மிகவும் கச்சிதமாக சகோதரர் அவர்கள் இந்த படத்தின் ஒவ்வொரு நிமிடத்திலும் செதுக்கி வழங்கியிருந்தார் என்றே கூறலாம். ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியாரை பலப்படுத்தி தங்கள் தேவனே ஒரே மெய்யான தேவன், அவர்களுக்கு தெய்வீக தயவு 1878 மீண்டும் திரும்ப துவங்கியாயிற்று என்பதை அவர்களுக்கு விளங்கச் செய்வதே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. மாறாக கிறிஸ்தவத்தை அவர்கள் மேல் திணித்து அவர்களை மதம் மாற்றம் செய்வதாக ஒருபோதும் இருக்கவில்லை. ஆங்கிலத்தில் வரும் இலக்கிய சுவையை முடிந்தளவிற்கு தமிழில் கொண்டு வர முயன்றுள்ளோம். மேலும் புதிய தகவல்கள் மற்றும் அரிய புகைப்படங்கள் போன்றவையும் நமது புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. இச்சிறு புத்தகம் தேவன் பேரிலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் பேரிலும் நம்முடைய பக்தி வைராக்கியத்தை இன்னும் அதிகமாக அனல் மூட்டச் செய்யும் என்கிற தேவ நம்பிக்கையில் தாழ்மையுடனும் ஜெபத்துடனும் பகிர்ந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நன்றி. தேவ நாமம் கர்த்தர் இயேசுவின் மூலம் மகிமைப்படுவதாக. ஆமென். பின்குறிப்பு. ஆங்கிலத்தில் இந்த ஆவணப்படம் யூடியூப் செயலியில் இஸ்ரேல் அப்பாயின்மெண்ட் வித் டெஸ்டினி என்னும் சேனலில் 29 ஆகஸ்ட் 2019 அன்று பதிவேற்றம் செய்யப்பட்டது. ஜனங்கள் இதுவரையிலும் இதனை 1.1 மில்லியனுக்கும் அதிகமான முறை பார்த்திருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல். ஆக்கியோனின் முன்னுரை. ஷாலோம், எனது பெயர் கென்னத் ராசன். இந்த ஆவணப்படத்தின் பிலிம் தயாரிப்பாளர். ஒரு சிறிய ஆனால் உலகளாவிய கிறிஸ்தவ குழுவான வேத மாணாக்கர்கள் மத்தியில் ஓர் ஊழியக்காரனாகவும் இருக்கிறேன். வேத மாணாக்கர்கள்
சீயோனிய இயக்கத்தின் ஆதரவாளர்களாகவும் யூத இனங்களின் லாப நோக்கமற்ற நண்பர்களாகவும் பல யூத பிரசுரங்களில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளனர். அப்படியிருந்தும் நான் ஒரு கிறிஸ்தவ ஊழியராக இருப்பது சிலருக்கு கவலையூட்டுவதாக நெருடலாக இருக்கலாம். பரவாயில்லை, என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றது. பார்க்க போனால் அந்த கிறிஸ்தவ சகாப்தமே எவ்வளவு காலமாகத்தான் இருந்து வருகின்றது என்றால் சுமார் 2000 ஆண்டுகள் எனலாம். ஆனால் 2000 ஆண்டுகள் அளவும் என்ன நடந்தது? பெரும்பாலும் யூதன் என்றாலே வெறுக்கும் யூத வெறி, துன்புறுத்தல், கட்டாய மதமாற்றம், நகரங்கள், மாகாணங்கள், தேசங்களிலிருந்து யூதர்களை விரட்டியெடுத்தல் மற்றும் பின்னாட்களில் யூத இன படுகொலை போன்றவையே நடந்திருக்கின்றன. இப்போதோ 2ஆம் உலகப் போருக்கு பிறகு எப்போதும் இல்லாத அளவுக்கு யூத வெறியானது உச்சகட்டத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமல்லாது யூத சமூகங்களில் எபிரேய கிறிஸ்தவர்களில் கூட கிறிஸ்தவ மிஷனரிகளின் சமய பரப்பாளர்களின் நடவடிக்கைகள் வெகு துரிதமாக செயல்பட்டு வருகின்றன. உங்களை இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் ஒரே கடவுள் 3 ஆட்களாக உள்ளார் எனும் திருத்துவ கள்ள உபதேசத்தை நம்ப வைக்க முயலுவார்கள். அதை நம்பாதீர்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்கிற மோசேயின் வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். உபாகமம் 6:4. நமது யூத நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய யூத பாரம்பரியத்தையும் தோராவையும் போற்ற வேண்டும் என்பதை தெளிவாக்க விரும்பி இஸ்ரவேல் முன் குறிக்கப்பட்ட முடிவுடன் ஒரு சந்திப்பு எனும் இந்த ஆவணப்படத்தை வழங்குவதில் நாங்கள் பேருவகை கொள்கின்றோம். இஸ்ரவேல் முன் குறிக்கப்பட்ட முடிவுடன் ஒரு சந்திப்பு. சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஏசாயா 45:5, 7, 12. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. உபாகமம் 32:8-9. நான் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினேன். இஸ்ரவேல் என்னுடைய பங்கு, இஸ்ரவேல் என்னுடைய சுதந்திர வீதம். நானே இஸ்ரவேலின் தேவன். ஏசாயா 44:21. நான் உன்னை உருவாக்கினேன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சங்கீதம் 121:8. கர்த்தராகிய நான் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பேன். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் ஆபிரகாமிடம் தோன்றி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 12:1-3 என்று கூறியபோதே இஸ்ரவேலின் முடிவு முன்குறிக்கப்பட்டாயிற்று. இந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தது என்றால், தேவன் தாம் ஒருபோதும் செய்யாத ஒன்றை செய்தார். ஆபிரகாம் தனது குமாரனை பலியாக கொடுக்க முற்பட்ட போது தம் பேரிலேயே ஆணையிட்டு அதனை உறுதிப்படுத்தினார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன். ஆதியாகமம் 22:16-18. இவ்வாக்குத்தத்தம் 2 பகுதிகளை கொண்டுள்ளதை கவனியுங்கள். முதலாவதாக,
ஆபிரகாமின் சந்ததி தேசத்தை என்றென்றைக்குமாய் சுதந்தரிக்க வேண்டும். இரண்டாவதாக, இஸ்ரேல் ஆபிரகாமினுடைய சந்ததியின் ஒரு பகுதியாக மற்றெல்லா தேசங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். தெய்வீக சித்தத்தால் முன்குறிக்கப்பட்ட இந்த முடிவு என்னே ஒரு முடிவல்லவா? இஸ்ரேல் கானான் தேசத்தை என்றென்றைக்குமாக சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும். இப்படியாக அது இறுதியில் தேவனுடைய ராஜ்யத்தில் மற்றெல்லா தேசங்களுக்கும் ஓர் ஆசீர்வாதமான தேசமாக இருக்கும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி 400 ஆண்டுகளுக்கு பிறகு மோசே எனும் தேவதாசன் ஆபிரகாமின் சந்ததியாரை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். பின்னர் சீனாய் மலையில் தேவன் தமது தோராவை தம் ஜனங்களாகிய இஸ்ரேலருக்கு வழங்கினார். யோசுவாவின் கீழ் இஸ்ரேலரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் சிலவற்றை சுதந்திரிக்க முடிந்தது. தாவீது மற்றும் சாலமோன் ஆளுகையின் போது அவர்களுடைய தேசிய மகிமை அதன் உச்ச நிலையை எட்டியிருந்தது. சாலமோனுடைய ஆளுகையின் போது இஸ்ரேலர் தெய்வீக பிரமாணத்திலிருந்து விலகி திசை மாறி போனார்கள். இதனால் கர்த்தர் 400 ஆண்டுகளாக தேசம் பிரிந்தே இருக்கும்படியாக செய்தார். எருசலேம் அழிக்கப்படும் வரை யூதா ஆளுகை செய்து வந்தது. இறுதியாக பாபிலோனிய சிறையிருப்பு முடிவுக்கு வந்தது. என்றாலும் யூதா ஏதோ ஒரு பேரரசின் கீழ் ஓர் அடிமை நாடாகவே இருக்க நேரிட்டது. ஆயினும் மகிமையின் துளிகள் சிந்திக்கொண்டுதான் இருந்தன. முதலாம் ஆலயம் அழிக்கப்பட்டாலும் இரண்டாம் ஆலயத்தின் மகிழ்ச்சி இருந்தது. எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனங்களை காப்பாற்றினாள். பூரிமும் பிறந்தது. யூதா மக்கபே எனும் ஒரு யூதா ஆசாரியன் செலுக்கிய பேரரசுக்கு பணிய மறுத்து அதன் இராணுவத்துடன் போர் புரிந்தார். இப்படியாக இஸ்ரேல் சுமார் 100 ஆண்டுகள் சுதந்திரமாக இருந்தது. மீண்டும் கொடூரமான சுரண்டலினால் தூண்டப்பட்டு கடுமையான சுதந்திரத்தை விட சற்று அதிகமான உணர்வுடன் இஸ்ரேலர் கிளர்ந்தல தங்களை உலகின் இரும்பு கரங்கொண்ட எஜமானர்களான ரோமுக்கு எதிரான கிளர்ச்சியில் இருப்பதாக கண்டார்கள். எருசலேம் கைப்பற்றப்பட்டது. இரண்டாம் ஆலயமும் அழிக்கப்பட்டது. மசாடா மற்றும் பர்கோக்பா கிளர்ச்சி போன்ற பராக்கிரமங்கள் எல்லாம் நிகழ்ந்தன. இருப்பினும் எப்பயனும் இல்லை. பூமியின் கடைமுனை மட்டும் யூதர்கள் மாபெரும் அளவில் சிதறடிக்கப்பட்டனர். பின்னர் கிறிஸ்துவ மண்டலத்தினுடைய பயங்கரங்களின் கீழ் யூத ஜனம் ஒவ்வொரு தேசத்திலும் இரத்தத்தின் அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கின்றனர். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக இருக்கும் வேத மாணாக்கர்கள் குருதி தோய்ந்த இந்த நூற்றாண்டுகளை கண்டு பெரும் அதிர்ச்சியே அடைகின்றனர். ஏனெனில் இது உண்மையான கிறிஸ்தவமே அல்ல, மாறாக ஒரு பெயர் சபை அரசு முறையின் தவிர்க்க முடியாதபடி நடந்த சீர்கேடுகளாகும். பெயரளவிலான கிறிஸ்தவ மண்டலம் தன்னுடைய சொந்த பொல்லாங்குகளை மறைக்க ஒரு பலிகடாவை தேடிக்கொண்டிருந்தது. ஆலயம் அழிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலுக்கு நேர்ந்த ஆபத்தை விளக்குவதற்கு பல ரபிமார்கள் ஓசியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-5 பயன்படுத்துகின்றனர். இஸ்ரேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். ஓசியா 3:4-5, ஏசாயா 40:1-2 ஆகிய வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள செயற்பொறுப்பான பணியை வேத மாணாக்கர்கள் கூர்ந்தறிந்து உணர்ந்திருக்கிறார்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும்
கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தன்னுடைய இரட்டிப்பை அடைந்து தீர்ந்ததும் விசேஷமாக உற்சாகப்படுத்தப்பட்டு ஆற்றி தேற்றப்பட வேண்டியிருந்தது. சரி, ஆனால் இந்த இரட்டிப்பான பங்கு என்றால் என்ன? பாருங்கள், இஸ்ரவேலின் வரலாறு 2 காலகட்டங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. அதாவது இஸ்ரவேல் தனது தயவின் காலத்திற்கு சமமான அதே அளவிலான தயவற்ற காலத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது. 1878ஆம் ஆண்டில் இஸ்ரவேலினுடைய தேசிய தயவற்ற காலப்பகுதியானது முடிவுக்கு வந்ததை பற்றி இந்த இரட்டிப்பான காலப்பகுதி பற்றிய கால தீர்க்க தரிசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. அந்த அதே ஆண்டில்தான் பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ஸ் எனும் மாநாடும் நடைபெற்றது. யூத வம்சாவளியைச் சேர்ந்த முதல் மற்றும் ஒரே பிரிட்டிஷ் பிரதம மந்திரியான பெஞ்சமின் டிஸ்ரேலி அவர்கள் அங்கிருந்தார். டிஸ்ரேலியின் சாமர்த்தியத்தால் பாலஸ்தீனம் உட்பட துருக்கியின் மத்திய கிழக்கு மாகாணங்களை பாதுகாக்கும் பொறுப்பு இங்கிலாந்துக்கு வழங்கப்பட்டது. இப்படியாக யூதர்கள் நிலம் வாங்குவதற்கும் குடியேறுவதற்கும் பல நூற்றாண்டுகளாக இருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. நிச்சயமாகவே சீயோனுக்கு தயவின் காலம் திரும்ப வந்தாயிற்று. ஏனெனில் இஸ்ரவேல் தன்னுடைய முன் தீர்மானிக்கப்பட்ட முடிவினை சந்திக்கவிருக்கின்றது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சங்கீதம் 102:13. 1878ஆம் ஆண்டிலிருந்து இஸ்ரவேலுக்கு தேசிய தயவானது திரும்ப ஆரம்பிக்கும் என்று வேத மாணாக்கர்கள் 1878க்கு முன்பே கணித்திருந்தார்கள். இஸ்ரவேலின் 10வது ஆண்டு விழாவில் முதல் பிரதம மந்திரியான டேவிட் பென் குரியன் அவர்கள் ஆற்றிய உரையானது இந்த கணிப்பை உறுதிப்படுத்தியது. மே 14, 1948 எனும் அந்த மகத்தான நாளில் தேசம் உருவாகிடவில்லை. அன்றைய தினம் தேசத்தில் வாழ்ந்த 6,50,000 யூதர்களாலும் இத்தேசம் நிறுவப்படவில்லை. சுதந்திர பிரகடனத்திற்கு முந்தையே நாட்டின் முதல் எபிரேய குடியேற்ற பகுதியான பெட்டாட்டிகுவா நிறுவப்பட்ட 1878ஆம் ஆண்டு துவக்கி 3 தலைமுறைகளின் முன்னோடியான செயல்பாடுகள் இங்கு நிகழ்ந்திருக்கின்றன. குறிப்பு: அலியா யூதர்கள் தாங்கள் சிதறியிருக்கும் ஏனைய தேசங்களிலிருந்து மீண்டும் தங்களுடைய வாக்குத்தத்த பூமியான இஸ்ரவேலுக்கு திரும்பி அங்கே குடியேறுதல். ஒலிம் அலியாவின் மூலம் இஸ்ரவேலில் குடியேறுபவரை குறிக்கும் வார்த்தை. அலியாவிற்கான முதல் யூத குடியிருப்பான பெட்டாட்டிகுவா என்ற பெயருக்கு நம்பிக்கையின் வாசல் என்பது அர்த்தமாம். அதன் பிறகு பல ஆண்டுகளாக இளம் பெண் குரியன் போன்ற பல ஒலிம்கள் பெட்டாட்டிகுவாவில் பயிற்சி பெற்றனர். அப்போதெல்லாம் அவர்கள் இரவில் ஒன்றாக மலையின் சரிவில் சாய்ந்தவாறு ஹதிக்வா என்னும் யூத பாடலை பாடிக்கொண்டு யூத தேசத்தை மீண்டும் நிறுவப்பட்டே ஆக வேண்டும் என்கிற கனவு கொண்டிருந்தார்கள். 1878ஆம் ஆண்டு அலியாவுக்கான திவ்ய தயவின் ஆண்டாக அமைந்தது. 1914ஆம் ஆண்டு இஸ்ரேல் தேசத்தின் எரட்ஸ் இஸ்ரேல் தேசம் மீதான புறஜாதிகளுடைய ஆளுகையின் காலம் முடிவுக்கு வந்ததை குறித்தது. 1914ஆம் ஆண்டுக்கு பிறகு வேத மாணாக்கர்கள் தங்கள் யூத நண்பர்களை இன்னும் முன் சென்று நிலத்தை சொந்தமாக்கி கொள்ள உற்சாகப்படுத்தினார்கள். ஏனெனில் அவர்களுக்கு தங்களுடைய முன்குறிக்கப்பட்ட முடிவுடன் ஒரு சந்திப்பு இருந்தது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில்
இஸ்ரேலின் மறுசீரமைப்பு பற்றிய வியத்தகு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. எசேக்கியேலுக்கு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு காட்டப்பட்டது. 11ஆம் வசனத்தில் இந்த எலும்புகள் ஒரு தேசமாக இஸ்ரேலின் நம்பிக்கையற்ற நிலைமையை குறிப்பதாக அடையாளம் காட்டப்படுகின்றன. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். எசேக்கியேல் 37:11. ஒரு ஜனமாக அவர்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் தேசிய அரசாங்கம் என்பது பல நூற்றாண்டுகளாக மரித்திருந்தது. ஆனால் 1878 எலும்புகள் ஒரு சேர ஆரம்பித்தன. முதலாம் உலகப்போர், பால்போர் பிரகடனம் ஏற்பட ஏது உண்டாக்கியது. இப்படியாக அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாகி மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட தொடங்கியது. 1948ஆம் ஆண்டில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. தேசிய அரசியல் அமைப்பு உருவானது. இஸ்ரேல் மீண்டும் ஒரு தேசமாக துளிர்விட்டது. ஏனெனில் ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் 2 பகுதிகள் இருந்தன என்பதை ஞாபகத்தில் வையுங்கள். முதலாவதாக, இஸ்ரேல் தன் தேசத்தை என்றென்றைக்குமாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இஸ்ரேல் மற்றெல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். 1948 இஸ்ரேலுக்கு முன் தீர்மானிக்கப்பட்ட தெய்வீக முடிவுடன் முதல் சந்திப்பு ஏற்பட்டது. இஸ்ரேல் இனி ஒருபோதும் அழிக்கப்படாது. இப்போது அது முன் தீர்மானிக்கப்பட்ட தெய்வீக முடிவுடன் தன்னுடைய இரண்டாவது சந்திப்பை, அதாவது மேசியாவின் யுகத்தில் சகல தேசங்களையும் ஆசீர்வதிக்கும் என்பதை நோக்கி சீராக முன்னேறி வருகின்றது. ஆங்கில தேதி 14 மே 1948. எபிரேய தேதி இயார் மாதம் 5708 அன்று நவீன சியோனியத்தின் நிறுவனரான தியோடர் ஹெர்சல் அவர்களின் ஒரு பெரிய உருவப்படத்தின் கீழ் டேவிட் பென் குரியன் அவர்கள் சுதந்திரத்தை பிரகடனம் செய்கிறார். இஸ்ரேல் தேசம் பிறந்தது. புதிய இஸ்ரேல் தேசம் வரலாற்றில் நிகழ்ந்த மாபெரும் ஓர் அற்புதமாகும். இதற்கு முன் இப்படி ஒரு தேசம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு தன்னுடைய ஜனங்கள் பூமியின் கடைமுனை மட்டும் சிதறடிக்கப்பட்டு பின்னர் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் தாயகத்திற்கே மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டு ஒரு தேசமாக மீண்டும் நிறுவப்பட்டது போல ஒரு காலம் நிகழ்ந்தது இல்லை. மே 14, 1948 அன்று இஸ்ரேல் தன்னை ஒரு சுதந்திர நாடாக அறிவித்தது. மற்றொரு அற்புதமும் நிகழ்ந்தது. யூதர்களை அப்படியே சமுத்திரத்தில் தள்ளுவோம் என்று தம்பட்டம் அடித்துக்கொண்டு புதிதாக பிறந்திருந்த தேசத்தின் மீது உடனே மே 15, 1948 7 அரபு நாடுகளின் படைகள் அணிவகுத்து வந்தன. 100 அரபியர்களுக்கு ஓர் இஸ்ரேலன் என விஞ்சின எண்ணிக்கை இருந்த போதிலும் பல கட்டங்களாக நடந்த இப்போரில் இஸ்ரேலோ படையெடுத்து வந்தவர்களை விரட்டி அடித்தது மாத்திரமல்லாமல் ஐக்கிய நாடுகளின் தேசம் பங்கிடப்படுதல் திட்டத்தில் வழங்கப்பட்டதை காட்டிலும் பாலஸ்தீனத்தில் அதிகமான இடங்களை கைப்பற்றவும் செய்தது. இந்த போரின் போது ஜோர்தான் எனும் அரபு நாடோ வேதாகம எருசலேமை கைப்பற்றிவிட்டது. இதனால்
இஸ்ரேல் புதிய எருசலேம் நகரத்தை தன்னுடைய தலைநகராக அறிவித்தது. ஆனால் உண்மையான எருசலேமை ஜோர்தான் கைப்பற்றிவிட்டது என்பதை அவர்கள் தங்கள் ஆழ்மனதில் அறிந்திருக்கவே செய்தனர். எப்படி இருந்தாலும் மீண்டும் தேவன் தம்முடைய சொந்த இஸ்ரேலை ஒரு தேசமாக கையாண்டார் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. 1878 ஆண்டு துவக்கி இஸ்ரேல் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுதல் தொடர்பான எபிரேய தீர்க்கதரிசிகளின் பல கணிப்புகள், தீர்க்க தரிசனங்கள் செம்மையாய் நிறைவேறி வருகின்றன. அலியாவின் மூலம் வருகிற ஒலிம்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளைத்தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். எரேமியா 31:8. எந்த யூதரும் எங்கிருந்து வேண்டுமானாலும் திரும்பலாம் என்று திரும்பி வருதலின் சட்ட விதி லா ஆஃப் ரிட்டர்ன் செக்ஷன் 1 அறிவிக்கின்றது. எரேமியா 31:8 நிறைவேற்றமாக, ஊனமுற்றோர் ஊனம் இல்லாதவர் என அனைவரும் இஸ்ரேலின் கரைகளுக்கு மனமாற வரவேற்கப்படுகின்றனர். இனியும் வரவேற்கப்படுவார்கள். மிகவும் தனித்துவமான அலியாக்கள் நடந்திருக்கின்றன. இதில் மிகவும் வண்ணமயமானது ஆபரேஷன் மேஜிக் கார்பெட், பறக்கும் மந்திர கம்பளம் என்பதாகும். யெமனிய யூதர்கள் மிகவும் பழமையான கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர்கள். அதில் பலர் விமானத்தை முன்னொருபோதும் பார்க்காதவர்கள். இதனால் ஒருவேளை அவர்கள் விமானத்தில் ஏற மாட்டார்களோ என கவலை எழுந்தது. சில மணி துளிகள் கடந்து போயின. விமான நிலையத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கிருந்தவர்களும் அவர்களை விமானங்களில் ஏறும்படிக்கு கேட்டுக்கொண்டார்கள். சொன்னதுதான் மாயம். அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் முன்னோக்கி விரைந்தனர். ஏனெனில் ஒரு கழுகின் செட்டைகளின் மேல் தாங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு திரும்புவோம் என்கிற வேத வசனத்தை அவர்கள் நினைவு கூர்ந்திருந்தார்கள். இந்தியா, எத்தியோப்பியா, ருஷ்யா போன்ற பூமியின் நாற்றிசையிலிருந்தும் யூதர்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். ஷாலோம். மீன் பிடிக்கிறவர்கள். எரேமியா 16:16 அலியாவுக்கு ஏது உண்டாக்கும் நிலைமைகளை குறித்து ஏற்கனவே முன்னறிவித்திருந்தது. வசனங்கள் 14 மற்றும் 15 ஆகியன இஸ்ரேலர்கள் சகல தேசங்களிலிருந்தும் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவதை பற்றி பேசுகின்றன. அடுத்து, இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன் என்று வசனம் 16 கூறுகிறது. இங்கு மீன் பிடிக்கிறவர்கள் யாரென்றால் சீயோனிய இயக்கத்தாராகும். ஒரு மீனவர் தூண்டிலில் இரை வைத்து மீன்களை பிடிப்பது போல சீயோனிய இயக்கமும் யூதர்களை தங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு திரும்பி வர ஊக்குவிப்பதற்காக யூதர்களுக்கான ஒரு தேசிய தாயகம் எனும் லட்சியவாதத்தை பயன்படுத்தியது. 1897 நவீன சீயோனிய இயக்கத்தை நிறுவிய தியோடர் ஹெர்சல் என்பவரை தேவன் எழுப்பினார். குறிப்பு: கொக்கி, மூக்கு, சிவப்பு ரோமம் அல்லது கோணக்கால் போன்றவை யூத ஜாதிக்கே உரிய அங்க அடையாளங்கள் என எள்ளி நகையாடும் எண்ணம் முந்தி
ஜனங்கள் மத்தியில் நிலவியது. ஹெர்சல் அவர்கள் தனது புத்தகத்தில் ஒரு யூத தேசமெனும் லட்சியவாதத்தை பற்றி பின்வருமாறு சித்தரித்திருந்தார். வாக்களிக்கப்பட்ட தேசம், அதில் நம்மால் கொக்கி போன்ற மூக்கு, கருப்பு அல்லது சிவப்பு தாடி மற்றும் வளைந்த கால்களுடன் எந்த அவமதிப்புக்கும் ஆளாகாமல் வாழ முடியும். அங்கே அந்த நம்முடைய சொந்த மண்ணில் நம்மால் சுதந்திரமாக வாழ முடியும். அங்கே அந்த நம்முடைய சொந்த பிதாக்களின் தேசத்தில் நம்மால் நிம்மதியாக மரிக்கவும் முடியும். மகத்தான செயல்களுக்கான கௌரவத்தை அங்கே எதிர்பார்க்கலாம். யூதனே என்று அவமானமாக மனதை புண்படுத்தும் வகையில் அழைக்கப்படும் நம்முடைய பெயர் ஜெர்மானியர், ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர் போன்ற ஒரு கௌரவமான பெயராக, பட்டமாக மாறக்கூடும். சுருக்கமாக சொன்னால், அனைத்து நாகரிக மக்களைப் போல நாமும் இருக்கலாம். அதனால் இப்பொழுது நமது தொலைநோக்கிற்கு அப்பாற்பட்டவையாய் இருக்கும் பணிகளுக்கு தேவையானவற்றை நமது ஜனங்களுக்கு கற்பிக்க ஏதுவாக நமது தேசத்தை நம்மால் உருவாக்க முடியும். மனுக்குல வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட பங்கு நமக்காக ஒதுக்கப்படாமல் இருந்தாலொழிய நிச்சயமாக தேவன் நம்மை இவ்வளவு காலம் உயிரோடு வைத்திருக்க மாட்டார். வேட்டைக்காரர்கள். எரேமியா 16:16 வேட்டைக்காரர்கள் மற்றும் மீன்பிடிக்கிறவர்கள் என இருவருமே குறிப்பிடப்பட்டுள்ளனர். தெய்வீக முன்னறிவானது புறஜாதி இருதயத்தின் யூத வெறியை குறித்து ஏற்கனவே அறிந்திருந்தது. நாசிகளை போன்ற துன்புறுத்துபவர்கள் சொல்லர்த்தமாகவே யூதர்களை தேசங்களிலிருந்து விரட்டி அடித்தனர். யூதர்களின் புதிய தலைமுறையினர் யூத இன படுகொலையை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்பதற்காகவும் அது மீண்டும் நடக்க அனுமதிக்க மாட்டார்கள் என்பதற்காகவும் யாட் வசேம் எனும் நினைவிடம் 1953 நிறுவப்பட்டது. யாட் வசேம் நினைவு மண்டபத்தில் யூத ஜனம் ஒருபோதும் அணைந்து போக மாட்டார்கள் என்பதற்கான அடையாளமாக ஓர் அணையா தீபம் ஒன்று ஏற்றப்பட்டது. அது இன்று வரையிலும் அணையாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதன் தரையிலோ படுகொலை செய்யப்பட்ட ஒவ்வொரு யூதரின் நினைவாக மொத்தம் 6 பில்லியன் ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மரண வதை முகாமின் பெயரும் அதன் வெட்கக்கேடான செயலை நினைவுகூரும் வண்ணமாக அங்கே பதிக்கப்பட்டுள்ளன. நெருக்கடியான காலங்களில் பெரும்பாலும் ஒரு யூதரே பலிகடாவாக மாற்றப்பட்டு அகத்தினுள் அடக்கி வைக்கப்பட்ட வெறுப்பு மற்றும் அவமதிப்புக்கு பலியாளாகி விடுகிறார் எனும் வரலாற்றின் இந்த கசப்பான உண்மையை இஸ்ரேலில் உள்ள அனைத்து பள்ளி குழந்தைகளும் அறிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் யாட் வசேமுக்கு பேருந்தில் அழைத்து செல்லப்படுகின்றனர். எவ்வளவு நேர்த்தி என்றாலும் எவ்வளவு உண்மை! யூத இன படுகொலை என்பது கிறிஸ்தவ ஐரோப்பா என்று தங்களை கூறிக்கொள்ளும் ஐரோப்பாவின் கண்டனத்திற்குரிய குற்றமே ஆகும். பொதுமக்களின் தீவிரமான ஒத்துழைப்பில்லாமல் 6 பில்லியன் யூதர்களை நாசிக்களால் அழித்திருக்க முடியாது என்று கத்தோலிக்க மற்றும் புராட்டஸ்டாண்டை சேர்ந்த 2 சமூகவியலாளர்களுமே தெரிவிக்கின்றார்கள். தங்களை பாதுகாத்து கொள்ள தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட புறஜாதிகளுடைய யூத வெறி வெளிப்பட்டது. மேலும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் துப்பு கொடுப்பவர்களாக மாறினார்கள் அல்லது வேறு பல வழிகளில் ஒத்துழைத்தனர். 1942 வாக்கில் கிறிஸ்தவ மேற்கத்தியர் என்றழைக்கப்படும் நேச நாட்டு சக்திகளும் யூத இன படுகொலை பற்றி அறிந்திருந்தார்கள். இருந்தும் மரண வதை முகாம்களுக்கு செல்லும் ரயில் பாதைகள் மேல் குண்டு வீசி அதனை அழிக்க மறுத்துவிட்டார்கள். கிறிஸ்தவ மண்டலம் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அறிக்கையிடுவதெல்லாம் வெற்று தம்பட்டம் மாத்திரமே என்பது அப்பட்டமானது. ஆயினும் கூட சீற்றமான அந்த அந்தகாரத்தின் போது சில அன்பின் தீபங்கள் ஒளி வீசவே செய்தன. யாட் வசேமிலுள்ள நீதிமான்களின் தோட்டம்
என்னும் இடத்தில் தங்கள் இன்னுயிரையும் கருதாது நாசிகளிடமிருந்து யூதர்களை காப்பாற்றிய புறஜாதி நல்லுள்ளங்களின் பெயர்களும் பதிக்கப்பட்டு நினைவு கூறப்படுகின்றன. அங்குள்ள ஒவ்வொரு மரமும் யூதர்களை ஹோலோகாஸ்டிலிருந்து இனப்படுகொலை காப்பாற்ற தங்கள் இன்னுயிரையே பயணம் வைத்த ஒவ்வொரு புறஜாதி நபர்களை அல்லது குடும்பத்தை கௌரவிக்கின்றது. ஆம், வேட்டைக்காரர்கள் வந்தார்கள். பால்போர் பிரகடனம் வெளியான 1917 ஆண்டிலிருந்து தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அப்படியே புறக்கணித்து வந்த புறஜாதி உலகமோ இந்த அவலமெல்லாம் நிகழ்ந்த பிறகு குற்ற உணர்ச்சியினால் குத்தப்பட்டு இறுதியாக யூதர்களுக்கென்று ஒரு சுதந்திர தேசத்தை வழங்குவதற்கான ஒரு தார்மீக கடமையை உணர்ந்து கொண்டது. நிலத்தை மீட்டு பண்படுத்துதல். திரும்பி வரும் யூதர்கள் முதலில் நிலத்தை வாங்க வேண்டும் என்று எரேமியா தீர்க்கதரிசி முன்னுரைத்திருந்தார். பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கரையமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். எரேமியா 32:44. 1878 மற்றும் 1948 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் யூதர்கள் குடியேறுவதற்காக நிலத்தை வாங்குவதற்கு உலகளாவிய நிதி இயக்கங்கள் மூலம் மில்லியன் கணக்கான டாலர்கள் திரட்டப்பட்டன. வாங்கப்பட்ட நிலத்தில் 90% அதிகமானவை வளமற்ற பால் நிலங்களாக இருந்தன. ஆனாலும் அவற்றை வாங்கியாக வேண்டுமென ஒரு சிறிய பணக்கார இஸ்லாமிய நில உரிமையாளர்களுக்கு அநியாயமான மட்டுமீறிய விலை கொட்டி கொடுக்கப்பட்டது. எட்மண்ட் ஜேம்ஸ் டி ரோத்சைல்ட் அவர்கள் சீனியத்தின் தீவிர ஆதரவாளர். இவர் கிட்டத்தட்ட 50 மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாக நிலங்கள் வாங்குவது உட்பட ஆரம்ப காலகட்ட குடியேற்ற வேலைகளுக்கு செலவழித்திருக்கிறார். மறுபெயர் கொடையாளர். 1905 ஆண்டில் நெதர்லாந்தின் பிரதம மந்திரி டாக்டர் ஆபிரகாம் கைபர் அவர்கள் தனது பாலஸ்தீன பயணத்தை பற்றி பின்வருமாறு எழுதினார். யூதர்கள் வீணாக திரும்பி வந்திருக்கின்றனர். ஆக்கிரமிக்கும் பாலைவனத்தின் ஊறு விளைவிக்கும் நிலையை கடவுளால் மாத்திரமே சரிபார்க்க முடியும். ஓர் அற்புதத்தால் மாத்திரமே புனித பூமியை காப்பாற்ற முடியும். நிலத்தை மீட்டு அதனை மீண்டும் பூர்வகாலத்து செழுமைக்கு சீர்பொருந்த செய்தது நிச்சயமாக எபிரேய தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனங்களின் ஓர் அற்புதகரமான நிறைவேற்றமே ஆகும். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஆமோஸ் 9:14. இஸ்ரேல் என்பது பாலைவனத்தின் மீது கட்டப்பட்ட பல நகரங்கள் அடங்கிய ஒரு தேசமாகும். 1910 தரிசு மணலில் டெல் அவீவ் நகரம் நிறுவப்பட்டது. நிலம் உடைக்கப்படுவதற்கு முன்பே அதன் நகர தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போது அது இஸ்ரேல் தேசத்திலேயே மிகப்பெரிய மற்றும் அழகான நகரங்களில் ஒன்றாக விளங்கி வருகின்றது. தீர்க்கதரிசி அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து என்று நன்றாய் கூறியிருக்கிறார். தரிசு பாலைவனத்தோடு கூட போதாக்குறைக்கு பணக்கார அரபு நில உரிமையாளர்களின் கீழ் இருந்த பரந்த சதுப்பு நிலங்களில் மலேரியா தாக்கம் இருந்தது. யூதர்கள் பின்னர் நிலத்தை பணம் கொடுத்து வாங்கி சண்டையிட்டு இறுதியாக மலேரியா சதுப்பு நிலங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை மீட்டெடுக்கும் போரில் ஜெயித்தார்கள். ஆனாலும் அதற்கு பெரும் விலை கொடுக்கப்பட்டது. டாக்டர் இஸ்ரேல் ஜேக்கப் கிளிக்லர் அவர்கள் சியோனியவாதி, நுண்ணுயிரியலாளர்,
அமெரிக்காவில் பயின்று சியோனிய இயக்கத்தில் சேர்ந்து பின்னர் 1921 வாக்கில் 3வது அலியாவில் இஸ்ரேலுக்கு வந்து மருத்துவத்துறையிலும் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் பணியாற்றியவர். கிளிக்லர் அவர்கள் இஸ்ரேலில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு வாங்கி கொண்டிருந்த மலேரியாவை ஒழிப்பதில் மிக முக்கிய பங்காற்றியவர். அதை ஒழிப்பதற்கு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். செப்டம்பர் 23, 1944 56வது வயதில் அன்று இம்மாமனிதர் நித்திரை அடைந்தார். இவர் முன்னெடுத்த அரும் முயற்சிகளின் துணையுடன் இவர் மரித்த பிறகு மலேரியா இஸ்ரேலிலிருந்து ஒழித்து கட்டப்பட்டது. 1920 அதசா என்னும் அமெரிக்காவின் பெண்கள் சியோனிய அமைப்பின் நிறுவனரான ஹென்ரிட்டா சோல்ட் அம்மையார் பின்வருமாறு எழுதினார்: நான் மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட என்னை சுற்றியுள்ள அனைவருமே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். மலேரியா ஒரு பயங்கரமான கொள்ளை நோயாகும். அவர்களில் பலர் வலி வேதனையால் கதறி அழுவதை இந்த தேசத்தின் ஒவ்வொரு கற்களும் அறியும், பரலோகமும் அறியும். வாரத்திற்கு 300 பேர் வீதம் வரும் புலம்பெயர்ந்தோர் முதல் 8 நாட்களில் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் வேலை செய்யலாம் என தேசத்திற்குள் செல்கிறார்கள். ஆனால் சீக்கிரத்திலேயே திரும்பி தங்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்குமாறு கேட்கும் நிலைக்கு ஆளாகிறார்கள். மருத்துவமனைகளோ இங்கில்லை. ஒவ்வொரு நாளும் 102 வெப்ப நிலையில் இருக்கும் நோயாளிகளை திருப்பி அனுப்புகிறோம். உலகின் தங்கம் அனைத்தும் எங்களிடம் இருந்திருந்தாலும் கூட முதலில் வந்த இந்த புலம்பெயர்ந்தோர் இம்மண்ணிற்கு உரமாக மாறுவதிலிருந்து எங்களால் தடுக்க முடிந்திருக்காது. நாம் மேற்கொண்டுள்ள பணிக்கு இளம் உயிர்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது போலும். இது இயற்கையோடு நடக்கும் ஒரு போராட்டம். பிரயாசம் தேவைப்படுகிறது என்றாலும் அது நிச்சயம் பயனளிக்கும் என்று நான் இன்னும் நம்புகிறேன். என்றாலும் இது கடினமாக இருக்கிறது, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. முன்பு கைப்பற்றப்பட வேண்டியதாக இருந்த மிகவும் மோசமான சதுப்பு நிலங்களோ பின்னாட்களில் ஏனைய இடத்தை காட்டிலும் மிகவும் வளமான பகுதிகளாக மாறியிருந்தன. அழகான விவசாய நிலங்களுக்குள்ளேயே மீன் வளர்க்கும் குளங்கள் அமைக்கப்பட்டன. இப்படியாக அங்கே மீன் ஏற்றுமதி ஒரு பெருந்தொழிலாக மாறியிருந்தது. சிட்ரசு புளிப்பு சுவையுள்ள பழங்கள், கோதுமை, வெண்ணெய் பழங்கள் மற்றும் அனைத்து வகையான காய்கறிகள் போன்றவை பல யூத இன்னுயிர்களின் தியாகத்தால் வளமாக்கப்பட்ட நிலத்தில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. தண்ணீர்களின் பயணம். எங்கே தண்ணீர் இருக்கிறதோ அங்கே உயிர் இருக்கிறது. 1967 யுத்தத்தில் எர்மோன் மலை மற்றும் கோலான் குன்றுகள் போன்றவை கைப்பற்றப்பட்ட பிறகு இஸ்ரேல் பனிச்சறுக்கு தொழிலில் ஈடுபட்டு வந்தது. எர்மோன் மலையின் பணியுடன் துவங்கி இஸ்ரேல் தேசமானது ஏனைய தேசங்களை காட்டிலும் மிகவும் விரிவான நீர்ப்பாசன அமைப்புகள் ஒன்றினை கொண்டுள்ளது. எர்மோன் மலையிலிருந்து உருகும் பனி மற்றும் மழையினால் உண்டான தண்ணீரானது மலை அடிவாரத்திற்கு வருகின்றது. இப்படியாக பல்வேறு கிளை நதிகள் வழியாக எர்மோன் மலையின் தண்ணீர்களானது யோர்தான் நதிக்கு வந்து சேர்கின்றது. அப்படியே யோர்தான் நதியானது 900 அடிக்கு கீழ் நோக்கி பாய்ந்தவுடன் கலங்கலான அந்நதி கெனசரேத்து கடல் என்று அழைக்கப்படுகிற கலிலேயா கடலின் இனிமையான தெள்ள தெளிவான தண்ணீருடன் சங்கமித்து விடுகின்றது. அதன் பிறகு சுத்திகரிக்கும் கடல் வழியாக அப்படியே 12 மைல்கள் பயணித்த பிறகு யோர்தான் நதியானது உப்பற்ற ஜீவ நீரிலிருந்து வெளியேறி பாழான வறண்ட நிலத்திற்கு செல்கின்றது. குறிப்பு: அதோனாய் தேவனுடைய திருப்பெயருக்கு பதிலாக யூதரால் பயன்படுத்தப்படும் மறு பெயராகும். அதோனாய் 7 கடல்களை உருவாக்கினார் என்றாலும் கெனசரேத்து கடலே அவருடைய மனமகிழ்ச்சி என்று
ரபிமார்கள் சொல்வதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. கலிலேயாவை விட்டு வெளியேறியதும் யோர்தான் நதி ஒரு வளைவான பாதையில் செல்ல துவங்குகின்றது. அப்படி செல்லுகையில் வறண்டு கிடக்கும் நிலத்தை உயிர்ப்பிக்கும் வண்ணமாக நீரேற்றும் நிலையங்கள், குழாய்கள், உயர்தளத்தின் ஊடாகச் செல்லும் நீர்க்கட்டு கால்வாய்கள் மற்றும் வாய்க்கால்கள் ஆகியவற்றின் மூலமாக அதன் நீர் திசை திருப்பி விடப்படுகின்றது. 200 மைல்களுக்கு மேலான பயணத்திற்கு பிறகு எர்மோன் மலையின் பனியிலிருந்து கிடைக்கும் கொஞ்சம் நீரானது ஒரு நீர்த்தேக்கத்தில் சேர்ந்து விடுகின்றது. இது பெயர்சபாவுக்கு அருகில் உள்ள விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட இஸ்ரேலில் காணப்படும் ஒரு சமூக குழுவான கிப்புட்ஸுக்கு வளமான விவசாய நிலத்தை உருவாக்கி தருகின்றது. எங்கே தண்ணீர் இருக்கிறதோ அங்கே உயிர் இருக்கிறது. வேதாகம தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாக வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் தேசம் அதன் பூர்வ காலத்து வளமைக்கே திரும்பி வருகின்றது. 1967 யுத்தம். சீனாய் பகுதியிலிருந்து அமைதியை காக்கும் படையை ஐக்கிய நாடுகள் சபை அகற்றிக்கொள்ள வேண்டுமென்று எகிப்தின் ஜனாதிபதி நாசிர் கோரியதே அவர் போட்ட மாபெரிய தப்பு கணக்காகும். இது தவிர்க்க இயலாதவாறு 1967 போரினை தூண்டிவிட்டது. எதிரிப்படையினர் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் இஸ்ரேலிய இராணுவம் எகிப்து, சிரியா மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளின் கூட்டுப்படைகளை 6 குறுகிய நாட்களில் மேற்கொண்டது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேதாகம தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாக சீனாய், கோலன் குன்றுகள், மேற்கு கரை மற்றும் முழு எருசலேமும் இஸ்ரேலிய பிரதேசங்களாக மாறின. இது சரித்திரத்திலேயே நிகழ்ந்த மாபெரும் இராணுவ சாதனைகளில் ஒன்றாகும். பழைய எருசலேம் நகரம் சகாரியா தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியான நிறைவேற்றமாக முழுவதுமாக கைப்பற்றப்பட்டது. இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகளெல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். சகரியா 12:2-3. எருசலேம் 2 குழுக்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. வசனம் 2. இஸ்ரேலை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்கள் என்பவர்கள் அரபு நாடுகள் என்பதை அடையாளம் காட்டுகிறது. அந்த நகரம் பூமியின் சகல ஜனங்களுக்கும் பாரமான கல் ஆகவும் இருக்கும் என்று வசனம் 3 கூறுகிறது. சுற்றியுள்ள ஜனமாகிய அரபியர்களுடனான யுத்தத்தின் விளைவாக எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் என்பதை வசனம் 6 வெளிப்படுத்துகிறது. ஒரு தனித்துவமான வாக்கியம். அப்படியானால் இதன் பொருள் என்ன? 1948 ஜோர்தான் பழைய நகரத்தை கைப்பற்றிய போது இஸ்ரேல் புதிய எருசலேமை தனது தலைநகராக அறிவித்தது. ஆனால் வேதாகம எருசலேமோ அரபியர்களின் கைகளில் இருப்பதை இஸ்ரேலியர்கள் தங்களுடைய அடி ஆழ் மனதில் அறிந்திருந்தார்கள். அப்படி இருக்கையில் சரியாக ஜோர்தான் தேசமும் 1967 போருக்குள் நுழைந்தது. அப்போது இஸ்ரேலியர்கள் சமயோசித்தமாக பழைய எருசலேம் மீது மத வைராக்கியத்துடன் போரிட்டு அதனை கைப்பற்றவும் செய்தார்கள். இவ்வாறு பழைய நகரத்தை கைப்பற்றியதன் மூலம் இஸ்ரேலின் தலைநகரான எருசலேம் அப்போது திரும்பவும் தன் ஸ்தானமாகிய வேதாகம நகரமான எருசலேமிலேயே குடியேற்றப்பட்டது. இது சகரியா தீர்க்க தரிசனத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க நிறைவேற்றமாகும். ஜெருசலேமின் மேற்கு சுவர் கைப்பற்றப்பட்ட சிறிது நேரத்தில் எடுக்கப்பட்ட ஐடிஎஃப் வீரர்களின் புகைப்படம். இஸ்ரேலிய படைகள்
பழைய எருசலேம் நகரத்தை கைப்பற்றிய பிறகு ஐடிஎஃப் தலைமை அதிகாரிகளின் நகர பிரவேசம். வலது பக்கத்தில் இருப்பவர் தளபதி இட்சாக் ரபின் ஆவார். இவர் பின் நாட்களில் இஸ்ரேலின் 5வது பிரதம மந்திரியாகவும் இருந்தார். ஜோர்தானிய ஆக்கிரமிப்பின் போது தங்களுடைய சொந்த புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூட யூதர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் அப்புனித ஸ்தலங்கள் வேண்டுமென்றே அவமதிக்கப்பட்டன, சிதைக்கப்பட்டன. புனித கற்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு நடைபாதைகளுக்கு பயன்படுத்தப்பட்டன. 1967 போரில் இஸ்ரேல் வெற்றியடைந்த பிறகோ ஓர் இஸ்லாமிய புனித ஸ்தலம் கூட இஸ்ரேலால் ஒருபோதும் அவமதிக்கப்படவில்லை. அரபியர்கள், கிறிஸ்தவர்கள் என இருவருமே தங்களுடைய புனித ஸ்தலங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். 1948 மற்றும் 1967 ஆகிய வருடங்களுக்கு இடையில் ஜோர்தான் தேசத்தார் திட்டம் போட்டு பழைய நகரத்தின் யூத பகுதியை அழிக்கவும், ஜெப ஆலயங்களை தரைமட்டமாக்கவும், எருசலேமில் இருந்த யூத பாத்திரங்களின் ஆதாரங்களை அகற்றவும் செய்திருந்தனர். 1967 துவக்கி இஸ்ரேலிய அரசாங்கம் லட்சியத்துடன் ஒரு கட்டுமான திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது. பழைய ஜெப ஆலயங்கள் மீண்டும் கட்டப்பட்டன. மிகப்பெரிய ஹூர்வா ஜெப ஆலயம் முன்பே முற்றிலுமாக தகர்க்கப்பட்டிருந்தது. பின்னர் 1977 இந்த நினைவு வளைவு யூத பகுதியில் நடந்தேறப்பட்ட அவமதிப்புகளின் முடிவில்லாத பட்டியல்களில் மற்றுமொரு நினைவாக கட்டப்பட்டது. குறிப்பு: சமீபத்தில் மீண்டும் இந்த ஜெப ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு மார்ச் 15, 2010 அன்று அர்ப்பணிக்கப்பட்டது. இப்போது பழைய நகரம் மீண்டும் இஸ்ரேலின் கைகளில் உள்ளதால் இத்தகைய அவமதிப்புகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 1967 போரில் இஸ்ரேலின் உண்மையான தலைநகரம் குறிப்பிடத்தக்க வகையில் மீண்டும் கைப்பற்ற பிறகு எருசலேமை ஒருபோதும் சரணடை செய்ய முடியாது என்பதற்கு மீட்டெடுக்கப்பட்ட யூத பகுதியே போதுமான சாட்சியமாக ஓங்கி நிற்கின்றது. எருசலேம் என்பதற்கு சமாதானத்தின் நகரம் என்று அர்த்தமாம். அப்படி இருந்தும் தன்னுடைய 4000 ஆண்டுகால பகுதியில் எருசலேம் எதிர்கொண்ட யுத்தங்களின் எண்ணிக்கையோ அநேகம். இம்மாதிரி சொற்ப நகரங்கள் மாத்திரமே அனுபவித்திருக்கக்கூடும். இன்றும் சர்ச்சையின் மையமாக இருக்கும் எருசலேம் கூடிய விரைவில் முழு உலகிற்கும் சமாதானத்தையும் நீதியையும் கொண்டு வரும் நித்திய சமாதானத்தின் நகரமாக, தேவ ராஜ்யத்தின் தலைநகரமாக மாறும் என்று வேதாகமம் தெரியப்படுத்துகின்றது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எருசலேமின் தெருக்களில் நடந்த தீர்க்கதரிசிகளின் சமூகத்தை, இருப்பை ஒருவரால் உணரக்கூடும். இஸ்ரேலே, சரித்திரம் உன்னை சுற்றிலும் உள்ளது. தாவீதின் சாளகம். இதன் மூலம் அவரது யுத்த புருஷர் யாவரும் அறியா வண்ணமாக எருசலேமுக்குள் நுழைந்து அதை கைப்பற்றினார்கள். 2 சாமுவேல் 5:6-9 முடிய. எசேக்கியா ராஜாவின் சுரங்க கால்வாய். இது 27 நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. 2 நாளாகமம் 32:30. தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் பின்வரும் பல சிலிர்ப்பான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துள்ளன. 2ஆம் ஆலயத்துக்கு இட்டு செல்லும் படிக்கட்டுகள் மற்றும் நடைபாதை வீதிகள் தேவநாமம் பொறிக்கப்பட்ட 1ஆம் ஆலயத்தின் காலகட்டத்தைச் சேர்ந்த ஒரு வெள்ளி சுருள் ஓர் இஸ்ரேலிய பாதுகாப்பு கோபுரத்தின் எஞ்சியிருந்த பகுதிக்கு அருகே கண்டெடுக்கப்பட்ட பாபிலோனிய அம்பு தலைகள். இது 1ஆம் எருசலேம் ஆலயத்தின் முற்றுகை மற்றும் அழிவை நிரூபிக்கும் வண்ணமாக கிடைத்த முதல் ஆதாரமாகும். 1ஆம் மற்றும் 2ஆம் ஆலயங்களின் உண்மையான அடித்தள கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னும் கிளர்ச்சியூட்டுவதாக உள்ளது.
எருசலேமில் காணப்படும் யூதர்களின் தொன்மையை யாரால் சந்தேகிக்க முடியும்? எருசலேம் மீதான இஸ்ரவேலின் உரிமையை யாரால் சந்தேகிக்க முடியும்? மேலும் இது யூதர்களுக்கே உரிய புனித நகரமாகும். கோயில் மலையின் ஒரு பகுதியாக இருக்கும் அழுகை சுவர், புலம்பர் சுவர் என்றும் அழைக்கப்படுகிற மேற்கு சுவர் அருகில் இது வெளிப்படையாக பிரதிபலிக்கப்படுகின்றது. பல நூற்றாண்டுகளாக, குறிப்பாக 1ஆம் மற்றும் 2ஆம் ஆலயங்களின் காலங்களின் போது இது யூதர்களுக்கே உரிய வழிபாட்டின் மையமாக இருந்தது. ஏறக்குறைய 3000 ஆண்டுகளாக தங்கள் மூதாதையர்கள் வழிபட்ட அதே இடத்தில் யூதர்கள் பிரார்த்தனை செய்ய அங்கு திரள்வதில் ஆச்சரியம் எதுவுமில்லையே. எருசலேம் அரேபியர்களுக்கு எவ்வளவு புனிதமான ஸ்தலமாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அரேபியர்கள் எருசலேமில் இருக்கும் ஓமர் மசூதியில் வழிபடும்போது அவர்கள் இந்த திசை மாடத்தை பார்த்தவாறு தொழுகிறார்கள். ஏனெனில் இந்த திசை மாடம் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவை நோக்கியவாறு இருக்குமாம். எருசலேமில் இருந்து கொண்டு அரேபியர்கள் சவுதி அரேபியாவை நோக்கி தொழுகிறார்கள். அரேபிய வழிபாட்டு மையம் மெக்காதானே, எருசலேம் இல்லையே. யூதர்களுக்கோ நேற்று, இன்று, நாளை என எப்போதுமே எருசலேம் மாத்திரம் அல்லவா அவர்களுக்கே உரிய வழிபாட்டின் மையமாக இருக்கின்றது. எந்த ஒரு இஸ்ரேலிய அரபு சமாதான பேச்சுவார்த்தைகளை கவனித்து பார்த்தீர்களானால் எருசலேம் என்பது பேரம் பேசி முடிவெடுக்கக்கூடிய இடமென்றே மேற்கத்திய சக்திகள் வலியுறுத்துவார்கள். இல்லை, எருசலேம் பேரம் பேசப்பட அவசியம் இல்லை. தொல்லியல் மற்றும் வரலாறு என இரண்டுமே எருசலேம் ஏற்கனவே அதன் நியாயமான உரிமையாளர்களின் கைகளில்தான் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. சகரியா தீர்க்க தரிசனத்தை நினைவில் வையுங்கள். எருசலேம் பிரச்சனையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் அனைத்து நாடுகளுமே மிகவும் மிகவும் மோசமாக காயமடைவார்கள். உலக தேசங்கள் இந்த தேவ எச்சரிக்கைக்கு செவிசாய்ப்பது நல்லது. மசாடா. இஸ்ரேலியர்கள் தங்கள் தேசம் மீண்டும் இனி ஒருபோதும் அழிக்கப்படாது என்பதில் உறுதியாக தீர்க்கமாக உள்ளனர். தென்கிழக்கு இஸ்ரேலில் குன்றின் மீதிருக்கும் கோட்டையான மசாடா 2ஆம் காணி ஆட்சியினுடைய அழிவின் அடையாளமாக இருந்தது. அதன் பாதுகாவலர்கள் யூத வரலாற்றின் புகழ்பெற்ற வீராதி வீரர்கள் ஆவார்கள். இரவு நேரங்களில் மசாடாவின் சரிவுகளில் நடைபெறும் பிரமிக்க வைக்கும் இராணுவ விழாக்களில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையில் புதிதாக சேர்க்கப்படும் புது பணியாட்கள் மசாடா மீண்டும் இனி வீழ்ச்சி அடைவது இல்லை என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட தங்கள் உறுதிமொழியை காப்பாற்றவும் செய்கிறார்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையானது 5 அற்புதமான போர்களை 1948, 1956, 1967, 1973, 1982 போரிட்டுள்ளது மற்றும் 1982 லெபனான் போரிலிருந்து வெளிவந்து உலகின் 4வது வலிமையான இராணுவ படையாக மதிப்பிடப்பட்டது. அந்தோ யூத ஜனமோ போருக்கு மேல் போர் என்று மனதில் சோர்ந்து போயுள்ளனர். இஸ்ரேல் அமைதியை விரும்புகிறது. அதற்கு அமைதி தேவைப்படுகிறது. இஸ்ரேல் அமைதிக்காக அதிகப்படியான தியாகம் செய்யவும் தயாராக உள்ளது என்பதற்கு கேம்ப் டேவிட் ஒப்பந்தங்களே சாட்சி. அதன் கீழ் அவர்கள் எகிப்துக்கு முழு சீனாய் பகுதியுமே விட்டு கொடுத்தார்கள். இது அவர்களின் தெற்கு எல்லையை இராணுவ ரீதியாக எளிதில் தாக்கப்படக்கூடியதாக மாற்றியது. ஆனால் அவர்கள் அமைதிக்காக இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள தயாராக இருந்தனர். அவர்களின் எரிசக்தி தேவைகளுக்கு 75% பூர்த்தி செய்து வந்த சீனாய் எண்ணெய் கிணறுகளை அவர்கள் எகிப்துக்கே விட்டு கொடுத்தார்கள். இது அவர்களின் பொருளாதாரத்தை சீர்குலைத்தது. ஆனாலும்
சமாதானம் வேண்டிய அவர்கள் இவ்விலையினை கொடுக்க தயாராக இருந்தார்கள். இது போதாது என்று உலகம் இஸ்ரேலிடம் மேலும் கொடு மேலும் கொடு என்று இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. உலகமே, அரபியர்கள் அமைதிக்காக என்ன கொடுத்தார்கள் என்கிறது இஸ்ரேல். 1993 ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தமானது சமாதானத்தை நோக்கிய ஒரு நேர்மறையான செய்கையாக பலர் பாராட்டினார்கள். ஆனால் அங்கிருந்து கொண்டு எதிர்கால தாக்குதலை தொடங்குவதற்கு இஸ்ரேலில் கால் ஊன்றுவதற்கான அரபியர்களின் யுக்தியாக இது இருக்கலாம் என்கிற ஆழ்ந்த அச்சங்களும் நிலவின. அரபு இராணுவ நுட்பம் அதிகரித்து வருகிறது. வெளிப்படையாக காலம் இப்போது அவர்களுக்கு சாதகமாக உள்ளது. மிதவாத அரபியர்கள் என்று அழைக்கப்படுபவர்களும் இருக்கின்றார்கள். என்றாலும் அரபியர்கள் யூத தேசத்தை அழிக்கும் நோக்கத்தில்தான் இருப்பதாக பலர் இன்னும் கருதுகிறார்கள். இஸ்ரேல் மீதான உலகத்தின் கருத்து மிகவும் நிலையற்றதாக இருந்து வருகின்றது என்பதை சரித்திரமே நமக்கு காட்டுகின்றது. மேலும் அமெரிக்கா எவ்வளவு காலம் இஸ்ரேலுக்கு தன்னுடைய இராணுவ மற்றும் நிதி உதவியை தொடரும் என்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. உலகத்தை எதிர்கொள்ளும் நீண்டகால பிரச்சனைகளில் இருந்து இஸ்ரேல் தப்பி பிழைக்குமா? வேதமானவரும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய கிழக்கு பகுதிகளை பற்றி ஆராயும் மாணவருமான சகோதரர் கென்னத் ராசன் அவர்களின் வார்த்தைகள் பின்வருமாறு: மத்திய கிழக்கின் அமைதிக்காக நாங்கள் அனைவரும் ஜெபிக்கிறோம். மேலும் இஸ்ரேலுக்கு மிகவும் சாதகமான வகையில் சமாதானம் உணரப்படும் என்று எபிரேய தீர்க்கதரிசிகளும் நமக்கு உறுதியளிக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு முன்பாக அதிகப்படியான தடைகள் உள்ளன. இஸ்ரேலுக்கு தற்காலிக பின்னடைவு ஏற்படலாம். முன்னாள் சோவியத் குடியரசுகளிலிருந்து இஸ்ரேலுக்கு யூதர்களின் பெரிய அளவிலான குடியேற்றத்தின் மறு எழுச்சி அரபு மக்கள் தொகை சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இஸ்ரேலின் தவறுகள் இருந்தபோதிலும் இஸ்ரேல் தேசம் நிச்சயமாக தெய்வீக பராமரிப்பின் ஓர் அற்புதமாக தொடர்ந்து விளங்கும். இஸ்ரேலை ஆதரிப்பதன் மூலம் நீங்களும் இந்த அற்புதத்தின் ஒரு பகுதியாக இருப்பீர்கள். சீயோனிய இயக்கத்தின் வளர்ச்சியும் இஸ்ரேல் அரசின் மறுபிறப்பும் முன் எப்போதும் நிகழ்ந்திராத உலக உபத்திரவ எழுச்சிகளின் காலகட்டத்தில் நிகழ்ந்தது. இது ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. முன்னெப்போதும் நிகழ்ந்திராத முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர், பாலைவன புயல், முன்னோடி இல்லாத புரட்சிகள், 1917 போல்ஷிவிக் புரட்சி போன்றவையெல்லாம் அப்போது நிகழ்ந்திருக்கின்றன. பின்னர் உலகின் 1/3 கம்யூனிசம் பரவியது. பின்னர் 1989 1990களில் சோவியத் யூனியன் உடைக்கப்பட கம்யூனிச பேரரசு வீழ்ச்சி காண துவங்கியது. முன்னெப்போதும் நிகழ்ந்திராத சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் ஏற்படும். இவை மூலம் இஸ்ரேலுக்கு மாபெரிய அளவில் யூத ஜனம் சிதறப்பட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் சொந்த தாயகத்திற்கு திரும்பி அங்கு குடியேறுவது தொடர்ந்து நடக்கும். எபிரேய தீர்க்கதரிசியான தானியேல் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஓர் ஆபத்து காலத்தை பற்றி கூறியிருந்தார். அந்த சமயத்தில் தானியேலின் ஜனங்களான இஸ்ரேல் தேசத்தார் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். சமகால வரலாற்று ஆசிரியரான அர்னால்ட் டோயின்பி அவர்கள் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் எனும் இந்த வேதாகமம் சொற்றொடரை எடுத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகாப்தத்தை முன்னெப்போதும் நிகழ்ந்திராத ஆபத்தான காலம் என்று விவரித்தார். இஸ்ரேல் தனக்கென்று தெய்வாதீனமாக ஒதுக்கப்பட்ட இந்த உபத்திரவங்களை தாண்டியும் நிலைநிற்கும். ஆனால் இந்த முன்னெப்போதும் நிகழ்ந்திராத
உலகளாவிய உபத்திரவ எழுச்சிகள் யாவும் மேசியாவின் யுகம் தோன்றுவதற்கு முன்வரும் கற்ப வேதனைகளாகும். அப்போது தன்னுடைய முன்குறிக்கப்பட்ட முடிவினை இஸ்ரேல் சந்தித்திருக்கும். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பல நூற்றாண்டுகளாக துன்புறுத்தப்பட்ட போதிலும் யூதருடைய இருதயங்கள் தங்கள் சக மனிதருக்காக அகல விரிந்தே இருக்கின்றன. யூத சமயத்திற்கென்று ஒரு தொலை நோக்கம் உள்ளது. அது ஒருபோதும் மங்காத, ஒருபோதும் குன்றாத ஒரு நோக்கமாகும். எபிரேய தீர்க்கதரிசிகள் இந்த தொலை நோக்கத்தையே மேசியாவின் யுகம் என்று அழகாய் சித்தரித்தனர். இப்பொழுது ஒழுங்குபடுத்தப்பட்டு தாழ்மையாக்கப்பட்டு மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கும் இஸ்ரேலானது உலகளாவிய அமைதி, செழிப்பு மற்றும் ஆரோக்கியம் பற்றிய அவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றும். தேவராஜ்யம் அனைவருக்கும் சமத்துவத்தையும் நீதியையும் உறுதி செய்யும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் தேவன் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை இரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சங்கீதம் 72:4 என்று சங்கீதக்காரன் கூறுகின்றார். நமது சரித்திரம் முழுவதும் குருதி தோய்ந்த யுத்த பக்கங்களால் நிறைந்துள்ளது. ஆனால் மேசியாவின் யுகத்திலோ ஏசாயா 2:4 அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதியாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கடந்த ஆண்டுகளில் மில்லியன் கணக்கான ஜனங்கள் பட்டினியால் இறந்த ஆப்பிரிக்காவின் வறட்சியை சற்று சிந்தித்து பாருங்கள். ராஜ்யத்தின் தட்பவெட்ப சூழ்நிலைகளோ பூமியை ஏராளமாய் விளைவிக்கச் செய்யும். இஸ்ரேல் மீண்டும் துளிர்த்ததிலிருந்து அதன் தென் பிரதேசத்தில் இருக்கும் நெகேவ் பாலைவனம் பூத்து குலுங்குவதெல்லாம் தன்னுடைய வாக்குத்தத்தங்கள் மெய்யானவை என்கிற கர்த்தரின் உறுதிமொழியே ஆகும். ஏசாயா 35:1-7 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கு வியாதி, ஊனமுறச் செய்யும் நோய்கள், புற்றுநோய், நீரழிவு, இருதய செயலிழப்பு போன்ற எதுவுமே இருக்காது. ஏசாயா 33:24 வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். பார்வையற்றோர் பார்வை அடைவார்கள், காது கேளாதோர் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள். ஏசாயா 35:5-6 அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானைப் போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். மனுக்குலத்தின் நியாயமான ஏக்கங்கள் அனைத்தையும் தேவ ராஜ்யம் பூர்த்தி செய்யும். தோரா உங்களுக்கு ஒரு சவாலை முன்வைக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக உங்கள் யூத பாரம்பரியம் மிகவும் முக்கியமானதாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் இந்த உண்மையை மறந்து விடாதீர்கள். அதை வெறுக்காதீர்கள் அல்லது அதனிடமிருந்து ஒளிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். உங்கள் ஆபிரகாமிய மரபை போற்றி பேணுங்கள். தெய்வீக மேற்பார்வைக்கு இஸ்ரேலுடன் ஒரு முன்குறிக்கப்பட்ட சந்திப்பு உள்ளது. ஒருவேளை உங்கள் வாழ்நாட்களிலேயே ஆபிரகாமின் புத்திரர்கள் பூமியின் சகல தேசங்களையும் ஆசிர்வதிக்கும் மேசியாவின் யுகம் வந்திருக்க காணலாம். ஆம், சீயோனிலிருந்து தோராவும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இப்பொழுது இஸ்ரேல் ஒரு தேசமாக மாறுவதற்கு தேவனுடைய நியமிக்கப்பட்ட காலம் வந்துவிட்டதால் இஸ்ரேலுக்கான உங்கள் பொறுப்புகளை
ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஏற்ற காலத்தில் எருசலேம். ஏசாயா 44:21-22. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். சகாரியா 8:23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள். எரேமியா 3:17. அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். சகாரியா 8:3. எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். எருசலேமிலிருந்து தோரா வெளிப்படும். ஏசாயா 2:3. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு புறஜாதிகள் நடந்து வருவார்கள். ஏசாயா 60:3. ஹதிக்வா. இயற்றியவர் கவிஞர் நப்தலி எர்ஸ் இம்பர் அவர்கள். 1878. இசை சாம்யூஎல் கோயன் அவர்கள். 1888. ஹதிக்வா தமிழில். எத்தனை காலம் என் மனமேங்கும், எந்தன் ஆத்மா தினம் வாஞ்சிக்கும். ஒருமுனை துவங்கி மறுமுனை மட்டும் சீயோனை நான் என்றும் கண்காணிப்பேன். எங்கள் நம்பிக்கை அழிந்திடவில்லை, 2000 வருஷம் விசுவாசித்தோம். எங்கள் சொந்த தேசத்தினிலே சுதந்திரமாகவே அரசாள்வோம். சீயோன் எருசலேம் நாட்டினிலே சுதந்திரமாகவே நாடாள்வோம். சங்கீதம் 122:6-7. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆம், இஸ்ரவேல் ஹாய். சொல்லொன்னா பற்பல உபத்திரவங்களின் ஊடே இன்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆமென். நன்றி.